பிரதமர் 12ஆம் தேதி தமிழகம் வரும்போது தமிழர்கள் அனைவரும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும். கருப்பு சட்டை அல்லது கருப்பு பேட்ஜ் அணியுமாறும் திமுக செயல் தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்கள் வேண்டுகோள். திமுக செயல் தலைவருக்கு வழிநெடுகிலும் மக்கள் உணர்வுபூர்வ வரவேற்பு. வாழ்வாதாரம் காக்க வந்த தோழன் என விவசாயிகளும் பெண்களும் பாராட்டு. பிரதமர் மோடியை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் கிழிப்பு. காவிரி எங்கே என்று எழுதப்பட்ட வாசகங்களால் பரபரப்பு. ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோதே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு எழுதி முடிக்கப்பட்டும் வெளியிடப்படாதது ஏன்? உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி செல்லமேஸ்வர் எழுப்பியுள்ள சர்ச்சையால் பரபரப்பு. சென்னையில் தமிழ் திரையுலகினர் மௌன விரத போராட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோருதல் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றம். வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு ஹெலிகாப்டரில் வந்து சென்றால் கூட அவருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது உறுதி என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் அனைவரும் கருப்பு உடை அணிந்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பிரதமருக்கு எதிர்ப்பை தெரிவித்திட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுத்துள்ளார். காவிரி உரிமை மீட்பு பயணத்தின் 2வது நாளான இன்று சில்லத்தூர் கிராமத்திற்கு சென்ற திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றினார். காவிரி உரிமை மீட்புக்காக ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கவும் தயார் என்றார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வரும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவது என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதை அவர் நினைவூட்டினார். அதன்படி வரும் 12ஆம் தேதி பிரதமர் தமிழகம் வரும்போது ஒருவேளை அவர் ஹெலிகாப்டரில் வந்து திரும்பினாலும் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது உறுதி என்று திமுக செயல் தலைவர் தெரிவித்தார். அன்றைய தினம் அனைவரும் கருப்பு உடை அணிந்தும் வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் பிரதமருக்கு எதிர்ப்பை தெரிவித்திட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுத்தார். பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற நேரத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். ஆக இன்று செய்தி வந்திருப்பது 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆக கருப்பு கொடி காட்டுகிற காரணத்தால் ஒருவேளை சாலை மார்க்கமாக வராமல் ஹெலிகாப்டர்லேயே அப்படியே மேலேயே பறந்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சி முடித்துவிட்டு அப்படியே போக திட்டமிட்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அறிவித்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்பது உறுதி. ஆக அந்த கருப்பு கொடி காட்டுவது மட்டுமல்ல, நான் காலையில நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய ஒப்புதலையும் பற்றி இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே நீங்கள் சொன்னால் அதை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கையோடு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்ன என்று கேட்டால், வெறும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது மட்டுமல்ல, அவர் வருகிற தேதியில அத்தனை பேருமே கருப்பு உடை அணிந்து கொண்டு நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய கண்டனத்தை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடியை நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஏற்றி வைப்பீங்களா? தாய்மார்கள் சொல்றீங்க, ஒவ்வொரு வீட்டில் அத்தனை பேர் வீட்டிலையும் தனித்தனியா கொடியை வைத்து வைப்பீங்களா? கருப்பு கொடி கை தூக்குங்க. ஆகவே அவர் வருகிற தேதி 12ஆம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உறுதி செய்யப்பட்டு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ முறையாக அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் அறிக்கையை வெளியிட இருக்கிறோம். அப்படி வெளியிடப்படுகிற அந்த அறிக்கையை நீங்கள் படித்து அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு உடை அணிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும். காவிரி உரிமை மீட்பு பயணத்தை ஒட்டி தலைவர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றதை மு.க.ஸ்டாலின் உருக்கத்துடன் நினைவு கூர்ந்தார்.
தஞ்சை மண்ணின் மைந்தரான தலைவர் கலைஞர் பேச முடியாத நிலையில் தமது சிரம் தொட்டு வாழ்த்தியதையும் அவரது வாரிசாகவும் மண்ணின் மைந்தனாகவும் தஞ்சை மாவட்டத்தில் இந்த பயணத்தை மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் மேற்கொள்வதாகவும் திமுக செயல் தலைவர் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். காவிரி விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழக மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அல்லது கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தங்களது ஒன்றுபட்ட எதிர்ப்பை தெரிவித்திட வேண்டும் என்று அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். திமுக, திராவிடர் கழகம், காங்கிரஸ், மதிமுக, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கண்டனம் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்கள் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 1ஆம் தேதி திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 12ஆம் தேதி வியாழக்கிழமையன்று சென்னை வரவிருக்கும் பிரதமருக்கு அனைத்து கட்சி தோழர்களும் கருப்பு கொடி காட்டுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 வருடங்களாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயம் பாழ்பட்டு போய் விவசாயிகள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி இருப்பதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி நீரை ஆதாரமாக நம்பியிருக்கும் 13க்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு குடிநீர் பிரச்சினை பெரிதாக உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் 3 மாத கால அவகாசம் கேட்டு தீர்ப்பை கிடப்பில் போடுவதற்கான சந்தேகங்களை எழுப்பிவிட்டு பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வாதிகார கொடுமையை தட்டி கேட்க துணிச்சல் இல்லாமல் பதவி ஒன்றே வாழ்க்கை பயன் என்று தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அனைத்து கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் காவிரி உரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ள இந்த நெருக்கடியான நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது ஆழமான அதிருப்தியையும் ஒன்றுபட்ட எதிர்ப்பையும் பிரதமருக்கு தெளிவுபட உணர்த்திட வேண்டும். அதற்காக தங்கள் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றியும் ஒவ்வொருவரும் கருப்பு சட்டை அல்லது கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமைக்கான இந்த உறுதியான போராட்டத்தில் முழு மூச்சுடன் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நம் உணர்வுகளை மத்திய பாஜக அரசுக்கு முழுமையாக வெளிப்படுத்திட வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது என்பதை உணர்ந்து கட்சி வேறுபாடு பாராமல் அனைத்து தரப்பு மக்களும் உத்வேகத்துடன் கருப்பு கொடி போராட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர். பட்டுக்கோட்டையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மு.க. ஸ்டாலினுக்கு ஆரவார வரவேற்பளித்ததால் காவிரி உரிமை மீட்பு பயணம் மக்கள் போராட்டமாகவே மாறியது. காவிரி உரிமை மீட்பு பயணத்தின் 2ஆம் நாளான இன்று மாலை பட்டுக்கோட்டையில் தமது பயணத்தை தொடங்கியபோது கடல் போலும் மக்கள் திரண்டு வந்து மு.க. ஸ்டாலினை வாழ்த்தி முழக்கமிட்டனர். இது தங்களின் போராட்டம் என்று அவர்கள் எழுச்சி முழக்கமிட்டனர். இதைத் தொடர்ந்து சூரப்பள்ளத்தை அடைந்த மு.க. ஸ்டாலின் தம்மை சந்திக்க சாலையோரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து வாழ்த்தினை பெற்றுக் கொண்டார். திட்டக்குடியில் அலைமோதிய மக்கள் கூட்டத்திடம் வருகிற 12ஆம் தேதி பிரதமரை எதிர்த்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை அல்லது பேட்ஜ் அணிய வேண்டுமாய் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம் கரவொலி எழுப்பி வரவேற்றது. நீங்களும் அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் தேதி உங்களுடைய வீட்டிலே ஒவ்வொருடைய வீட்டிலும் கருப்பு கொடியை ஏற்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு உங்களுடைய உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆக அன்று நாள் முழுவதும் நீங்கள் கருப்பு உடை அணிந்து என்று சொன்னால் ஒரு கருப்பு பேட்ஜையாவது உங்கள் சட்டைகளை குத்தி கொண்டு உங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு. திருவிடந்தையில் பிரதமர் மோடியை வரவேற்று பாதுகாப்பு அமைச்சகம் வைத்த பேனர்களில் அப்பகுதியைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கருப்பு மை வீசி
காவிரி எங்கே என்ற வாசகங்களை எழுதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் வரும் 11ஆம் தேதி போர் தளவாட கண்காட்சி தொடங்குகிறது. இக்கண்காட்சியை பார்வையிட பிரதமர் மோடி 12ஆம் தேதி வருகிறார். அவரை வரவேற்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. வெட்டுவாங்கனி முதல் கானாத்தூர் வரை வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர்கள் மீது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருப்பு மை வீசிவிட்டு காவிரி எங்கே என்ற வாசகங்களை எழுதி வைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் இரவோடு இரவாக கருப்பு மை மூசப்பட்ட பேனர்களை அகற்றிவிட்டு புதிய பேனர்களை வைத்தனர். பிரதமர் மோடியின் வருகைக்கு தமிழகத்தில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் மோடியை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்கள் மீது கருப்பு மை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது தீர்ப்பு வழங்கப்படவில்லை என உச்சநீதிமன்றம் நீதிபதி செல்லமேஸ்வர் தெரிவித்திருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிபதி செல்லமேஸ்வர் உள்ளிட்ட 4 மூத்த நீதிபதிகள் கடந்த ஜனவரி மாதம் போர்க்கொடி உயர்த்தினர். முக்கியமான வழக்குகளை ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மூத்த நீதிபதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நீதிபதி செல்லமேஸ்வர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது எதிர்ப்பையும் மீறி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை மூத்த நீதிபதிகளுக்கு ஒதுக்காமல் இளைய நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டது என்றார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நிறைவடைந்தும் தீர்ப்பு வழங்க ஓராண்டிற்கு மேல் காத்திருந்தது ஏன் என்றும், ஜெயலலிதா இறந்த பிறகு தீர்ப்பு வழங்கியதில் என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த காலதாமதம் தனது சந்தேகங்களை வலுவடைய செய்துள்ளதாகவும் நீதிபதி செல்லமேஸ்வர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற கோரியும் சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரையுலகினர் போராட்டத்தில் மக்களை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் திரையுலகினர் பங்கேற்ற போராட்டம் நடைபெற்றது. நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவக்குமார், விஜய், சூர்யா, சத்யராஜ், பார்த்திபன், விக்ரம், இயக்குநர் S.A. சந்திரசேகர், R.K. செல்வமணி, கவி பேரரசு வைரமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். காவிரி விவகாரத்தில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவதற்கு அப்போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது ஒரு உரிமை, அது பேராசை அல்ல. ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு தேவை. அதை மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும், மாநில அரசு எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மத்திய அரசு செவிசாய்த்து இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பது திரையுலகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திரைத்துறையைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற வேண்டும், காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு கொடுப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. சென்னையில் வரும் 10ஆம் தேதி IPL கிரிக்கெட் போட்டி நடைபெறுமா? திருவனந்தபுரத்திற்கு மாற்ற ஆலோசனை நடைபெறுவதாக தகவல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி பிரதமருக்கு 10 லட்சம் அஞ்சல் அட்டைகள். தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி முடிவு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் விவசாயிகளான தங்களுக்காகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் அரும்பாடுபடுவதாக விவசாய பெருங்குடி மக்கள் நிகழ்ச்சியோடு பாராட்டியுள்ளனர். இனிமேல் மு க ஸ்டாலின் நடத்தும் எல்லா போராட்டங்களுக்கும் தாங்கள் துணை நிற்போம் என்றும் விவசாயிகள் உறுதிபட தெரிவிக்கின்றனர். இதோ விவசாயிகள் தங்களின் தோழனை புகழும் வார்த்தைகளை கேட்போம். தளபதி எங்க ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மக்களுக்காக காவிரி தண்ணீரை பெற்றுக் கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு சந்தோஷமா நன்றியோட வரவேற்கிறோம். அவங்களை வரவேற்கிறோம். தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு. அந்த தண்ணி பிரச்சனைக்காக போராடுறது எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க நடவெல்லாம் பாதியிலே காஞ்சி இருக்கு. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க தளபதிக்கு தான் சப்போர்ட்.
நாங்க இந்த மாதிரி எந்த அரசியல்வாதி இந்த ஸ்டெப் எடுத்ததே கிடையாது. இவர் வரலாறு சாதனை, இந்த சாதனைக்காகனாலும் இது நல்ல ஒரு தீர்வு காணும். அவரோட நாங்களும் போராடுவோம், தளபதியோட நாங்களும் போராடுவோம். தமிழ்நாட்டில் காவிரி போராட்டம் தீவிரமடைந்திருப்பதால் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் IPL கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுத்து மத்திய அரசு இழுத்தடிப்பதால் தமிழகமே போராட்ட களமாக மாறியுள்ளது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கொதித்தெழுந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தை கேளிக்கை களமாக மாற்ற IPL போட்டிகளை நடத்துவதா என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சென்னையில் IPL போட்டியை நடத்த வேண்டும் என்று தமிழின ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையடுத்து சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்திற்கு மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த தகவலை இதுவரை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் உறுதிப்படுத்தவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடுதல் அவகாசம் கோரியும் ஸ்கீம் என்பதற்கு விளக்கம் கேட்டும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தும் அந்த கெடு முடியும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசு தற்போது கூடுதல் கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தருமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்னிலையில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அதேபோல் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் இந்த வழக்குடன் சேர்த்து நாளை விசாரிக்கப்பட உள்ளது. இது தவிர உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை கொறடா அனந்தராமன் தாக்கல் செய்துள்ள வழக்கு, புதுச்சேரி அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால மனு, கேரள அரசு தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு ஆகியவற்றையும் ஒன்றாக இணைத்து தீபக் மிஸ்ரா நாளை விசாரிக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி 10 லட்சம் அஞ்சல் அட்டைகளை பிரதமருக்கு அனுப்புவது என தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றமும் போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் எழுச்சி மாநாடு கரூரில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் முத்துசாமி, தமிழக அறிஞர்கள், விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் நிலையில் அண்டை மாநிலத்தவரை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக ஆளுநர் நியமித்திருப்பதை பிரதமர் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்வது கொடூரமானது, கொடுமையானது. இந்த ஆளுநர் அவர்களை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், ஆசிரியர்களும் இதை கண்டிக்கிறார்கள் என்பதை தெளிவாகவே தெரிவிக்க விரும்புகிறோம். காவிரி ஆறு பாலைவனமாக மாறி வருவதால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் ஆசிரியர்களாகிய தங்களும் பங்கேற்கும் விதமாக தமிழர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி பிரதமருக்கு 10 லட்சம் அஞ்சல் அட்டைகள் அனுப்பும் இயக்கத்தை நடத்த உள்ளதாகவும் முத்துசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஆணையம் அமைக்காமல் இருக்கக்கூடிய பாரத பிரதமரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 10 லட்சத்திற்கு மேற்பட்ட அஞ்சல் அட்டை இயக்கம் நடத்துவது என்று தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி இந்த மாநாட்டின் மூலமாக முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதேபோல் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய மீனாட்சி சுந்தரம், தமிழக வளங்களை சுரண்ட இடையூறாக இருக்கும் விவசாயத்தை பாலைவனமாக்க விரும்புவதாலேயே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காலங்கடத்தி வருவதே இந்த நாட்டை பாலைவனமாக்கி இங்கு இருக்கின்ற மக்கள் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் வேறு மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முறையிலேதான் மத்திய அரசும் பிரதமர் மோடியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு அதை தட்டி கேட்க வக்கு இல்லாமல், தைரியம் இல்லாமல் இவர்களும் அவர்களுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மேலாண்மை வாரியம் என்று அமைக்க மாட்டார்கள், அமைப்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரையிலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வெவ்வேறு வடிவங்களிலே போராட்டங்களை நடத்தும்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சேலம் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை கடந்து தண்டவாளத்தில் அமர்ந்து போராடிய அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். வேலூரில் அனைத்திந்திய உழவர் உழைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது. இரண்டாம் கட்ட காவிரி உரிமை மீட்பு பயணம் அரியலூரிலிருந்து நாளை தொடங்குகிறது. முன்னதாக நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான முதல் குழு முக்கொம்பிலிருந்து காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி இன்று இரண்டாவது நாளாக மேற்கொண்டுள்ள நிலையில் அடுத்த குழுவினர் நாளை அரியலூரிலிருந்து காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகின்றனர். இதனை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தொடங்கி வைக்கிறார். முன்னதாக அவர் தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ஐ. பெரியசாமி, வி. பி. துரைசாமி, கொள்கை பரப்பு செயலாளர் ஆ. ராசா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இரண்டாம் கட்ட பயணமாக நாளை அரியலூரிலிருந்து அந்த பயணம் துவங்க இருக்கிறது. பயணத்தை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆ. ராஜா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஐ. பெரியசாமி அவர்கள், வி. பி. துரைசாமி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பயணத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கத்தின் இரண்டாம் கட்ட தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் இளவங்கார்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யாமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 21 சங்கங்கள் என்ற பட்சத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மாத்திரம் 5 கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் ரத்து செய்திருக்கப்பட்டிருப்பதே திருவாரூர் மாவட்டத்தில் எந்த அளவிற்கு தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் என்பதை தெரிவித்து, விவசாயிகளை காப்பாற்ற காவிரி நீரை பெற்றுத்தர துப்பில்லாத இந்த எடப்பாடி அரசு விவசாய கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களையாவது காப்பாற்றும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதனிடையே திருத்துறைப்பூண்டி மணலி கூட்டுறவு சங்க தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் செயலாளர் ரவி செய்தியாளர்களை சந்தித்தார். இரண்டாம் கட்ட தேர்தலில் ஏராளமான இடங்களில் முறைகேடு நடந்துள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தார். இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலிலும் கோட்டூர் மற்றும் நீடாமங்கலத்திலே இவ்வாறு 11 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒட்டப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்தும் கூட நாங்கள் திங்கட்கிழமை இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே முறையிட இருக்கிறோம். நீதி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது கிடைத்திருக்கிற மாதிரி மற்ற தேர்தல்களிலும் கிடைக்கும். அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் 16வது மாநாடு மற்றும் பிரம்மாண்ட பேரணி சென்னையில் நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி முதல் சென்னை மாதவரத்தில் நடைபெற்று வந்த இந்த மாநாட்டின் இறுதியாக இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பேரணியின் இறுதியில் சேப்பாக்கத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி. கே. ரங்கராஜன், அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அந்த அமைப்பின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதேபோல குறைந்தபட்ச ஊதியம் இந்தியா முழுமைக்கும் 18,000 வழங்க வேண்டும். அதேபோன்று புதிய பென்ஷன் திட்டத்தை நாடு முழுவதும் ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமலாக்க வேண்டும் உள்ளிட்ட
21 மாத நிலுவைத் தொகையை தமிழ்நாட்டில் வழங்க வேண்டும். அதேபோன்று சத்துணவு, ஊராட்சி செயலாளர், கிராம உதவியாளர் போன்ற ஊராட்சி செயலாளர்களுக்கான அந்த காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்ற உள்ள கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காமன்வெல்த் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியிலும் தங்கம் வென்றது இந்தியா. சிங்கப்பூரை 3-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தியது.